ஒரு கேமல் ஒரு சின்ன கூடாரத்துக்குள்ள போனா என்ன ஆகும்? அந்த கூடாரம் மொத்தமும் காலி ஆகிரும். அதே மாதிரி அமெரிக்கா எந்த நாட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்குதோ அந்த நாட்டை மொத்தமா சல்லடை செலுத்தி எல்லா வளங்களையும் உறிஞ்சுக்கிறது அமெரிக்காவினுடைய வேலையா இருந்துச்சு. ஸ்பெயினுடைய ஆதிக்கத்தின் கீழே கியூபா இருந்தப்பயே கியூபாவுக்கு அமெரிக்காவுக்கு ஒரு தொடர்பு இருந்துச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கியூபால விளையிற சர்க்கரையோ மத்த பொருட்களையோ அமெரிக்காவில இறக்குமதி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அமெரிக்காவினுடைய நோக்கம் என்னன்னா, மொத்த லத்தீன் அமெரிக்கா நாடுகளையும் கியூபாவை தன்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கணும் தான் அமெரிக்காவினுடைய எண்ணமா இருந்துச்சு. சரியான நேரம் பார்த்துக்கிட்டு இருந்த அமெரிக்கா 1898ல ஸ்பெயின் மேல போர் தொடுக்கிறாங்க. கியூபாவை கைப்பற்றுறாங்க. கியூபாவை ஒரு காலடி நாடா வச்சுக்கிறத தாண்டி அங்க எல்லாத்துக்கும் தலையாற்ற ஒரு பொம்மையா ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொல்லி அமெரிக்கா நினைக்குது. அதே மாதிரி ஒரு பொம்மை அரசாங்கத்தை ஏற்படுத்துகிறாங்க. 1902ல எஸ்ட்ரால தொடங்கி 1940ல பாரிஸ்டா வரைக்கும் எல்லாருமே அமெரிக்காவினுடைய கைக்கூலியா செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. எப்படி கியூப மக்களும் கியூப தலைவர்களும் அமெரிக்காவினுடைய ஆதிக்கத்தை எதிர்த்து போராடினாங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோல பார்க்கலாம். மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.